5000 ரூபாய்க்குள்ள ஒரு 20 ஷூவை நான் பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. இன்றைக்கி இந்த 20 ஷூயும் ஒன்றா ரேட் பண்ணி எந்தெந்த டியரில் அது வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ஷூவுமே என்னோட ஓன் பண்ணி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் எல்லா ஷூயுமே பர்சனலாக ரன் பண்ணி ஹாஃப் மேரத்தான் அண்ட் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ரன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லிஸ்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஷூஸ்லாம் எங்கள் பிரதர், அதாவது கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்குள்ளே நிறையா ஷூஸ் இருக்குது. பட் அதில் நான் ஃபில்டர் பண்ணி டெஸ்ட் பண்ண ஷூஸ் தான் இன்றைக்கி நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 15 to 20 ஷூஸ் 5000 ரூபாய்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன் இன் கம்மிங் டேஸ். அதுவும் டெஸ்ட் பண்ண இந்த டியர் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸுக்கு ஒவ்வொரு வீடியோ எண்டில், அதாவது 5000 ரூபாய்க்குள்ளே ஒரு ஷூவை இனிமேல் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோவில் அந்த டியர் லிஸ்ட் என்டையராகவே நான் ஷோ பண்ணுவேன். ஸோ அந்த ரிவ்யூ பண்ணுற ஷூ அதில் எந்த ரேட்டிங்கில் பிடிக்குன்றதை நான் டீட்டெயிலாக போட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாமா இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. செகண்டு, இப்போது இந்த ஷூஸில் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த ஷூஸ் எதுவுமே 5000 ரூபாய்க்குள்ளே ரீட்டைல் ப்ரைஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் பொதுவாகவே ஷூஸோட ரீட்டைல் ப்ரைஸ் இங்கே வைப்பாங்க. அதாவது அந்த ஷூவோட ஆக்சுவல் ப்ரைஸ், அதாவது ஓர்த் ப்ரைஸ் வந்து ஒரு 5000 ரூபாய் இருந்தாலும் தே லான்ச் இட் சம்வேர் ஃப்ரம் 8000 to 10,000 தான் லான்ச் பண்ணுவாங்க. அது சம்திங் மார்க்கெட்டிங் இதுவாக இருக்கலாம். பிகாஸ் அந்த ரேஞ்சில் இனிஷியலாக அவங்களுக்கு ஒரு சேல் கிடச்சதுன்னா அது லாபம் தானே, அதனால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் தென் டுவோர்ட்ஸ் ஒரு 3 to 3 months அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஷூஸ்லாம் 5000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. சில ஷூஸ் ஒரு வருஷம் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் அந்த ஷூவுக்கு அந்த மார்க்கெட்டில். அதனால் இங்கே காட்டுற எல்லா ஷூவுமே 5000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் அண்ட் மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸில் 5000 ரூபாய்க்குள்ளே பார்த்துட முடியும். நான் இதில் மோஸ்ட் ஆஃப் த ஷூஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லாமே வந்து 5000 ரூபாய்க்குள்ளே தான் கிடச்சிது. அதனால தான் அந்த லிஸ்ட்டை 5000 ரூபாய்க்குள்ளே நான் அதை பேஸ் பண்ணி நான் போடுறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஷூஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் 5000 ரூபாய்க்குள்ளே வாங்கினா தான் இந்த வேல்யூ ஃபார் மணி. சில ஷூஸ் எக்ஸப்ஷன். நீங்கள் வந்து அதோட ரீட்டைல் ப்ரைஸ் வாங்கினாலும் அதோட ஒர்த் வந்து ஒரு 70 to 80% வரும். 5000 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டா 100 இல்லை 200% ஒர்த் இருக்கும். அதனால தான் நான் அதை சொல்வேன். பட் ஏதாவது ஒரு ஷூ வந்து மோர் தென் 5000க்கு வாங்கினாலும் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த வீடியோவில் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் ரேட்டிங் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐ ஹாவ் SABCD அப்படின்னு இந்த ஒரு 5 டியர் வச்சுருக்கேன். எஸ் டியர் தான் டாப் மோஸ்ட் டியர், அதாவது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த ஷூ தான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட்டு ஷூனே நம்ம சொல்லிக்கலாம். லைக் வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கட்டும், ஒரு இன்டர்மீடியட் ரன்னராக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ஒரு ரன்னிங் ஷூவில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ இல்லை என்ன தேவையோ அந்த ஷூ கொடுத்துருவோம். அண்ட் அந்த ஷூ வெர்சடைல் ஷூவாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி வெர்சடைல் ஷூவாக இருக்கும். அண்ட் அந்த வேல்யூக்கு பயங்கர ஓர்த்தான ஒரு ஷூவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸுமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற ஷூஸ் வந்து எஸ்டிஆர் வரும். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் அந்த எஸ்டிஆர் போகிறதுக்கு, எந்த ரன்னிங் ஷூவாக இருந்தாலும். ஏடிஆர் வந்து பர்ஃபெக்டாக அதோட இன்டெண்டட் பர்பஸை பண்ணுது. அதாவது ஒரு ஷூவை பிகினர் ஃப்ரெண்ட்லியாக டெய்லி ட்ரெயினராக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போங்க. அதை மட்டும் இல்லாமல் அது கூடவே அந்த ஷூ வந்து நல்லா ஃபன் ஃபேக்டரை ஆட் பண்ணி நமக்கு கொஞ்சம் ரன்னிங்கை ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஈஸியராக ஆகுச்சுன்னா தட் வில் பி இன் த A tier. அண்ட் பி என்னென்னா பர்ஃபெக்டாக அது கொடுத்த வேலையை பண்ணுதுப்பா. எக்ஸ்ட்ராலாம் ரிசல்ட்ஸ்லாம் இல்லை, எதுவுமே எக்ஸ்ட்ரா அந்த ஃபன் ஃபேக்டரோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் அந்த ஷூவை வந்து நம்ம ஓடணும்னு நம்ம நினைப்போம். லைக் அந்த ஷூ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அந்த புஷ்லாம் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ பட் அந்த கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணும். அந்த ஷூ டெய்லி ட்ரெயினர் 400 to 500 கிலோமீட்டர் வரும். அண்ட் வெர்சடைலெலாம் இருக்காது. அதோட மெயின் பர்பஸ் வந்து இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் ரைட்னா அதை கரெக்டாக பண்ணும். அதுதான் பி. சி வந்து மோஸ்ட்லி வாக்கிங் ஷூ. அது ரன்னிங் ஷூவாக அவங்க ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் அது வந்து ரன்னிங்க்கு அந்த லெவல் செட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் வந்து சியாக நான் அதை கன்சிடர் பண்ணி வாக்கிங் ஷூவாக, மோஸ்ட்லி வாக்கிங் ஷூ. அக்கேஷனலாக எப்பயாவது நீங்கள் அதில் வந்து ஜாக் பண்ணலாம். டுவோர்ட்ஸ் நீங்கள் வாக் போகிறீங்க, லாஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாகிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 7 நிமிஷம் 8 நிமிஷம், அந்த இதுக்கெலாம் சி. டி வந்து கம்ப்ளீட்டாக அந்த காசுக்கு வாக்கிங்க்கும் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன்.
ஏன்னா ப்ராபப்ளி எல்லா ஷூமே வாக்கிங் பண்ணலாம், பட் அந்த ஷூ ப்ரொமோட் பண்ண விதம் அண்ட் தென் அதில் அதுக்கு கொடுக்குற அந்த ப்ரைஸ் வந்து அதுக்கு வந்து செட் ஆகாமல் போகலாம். அந்த ப்ரைஸுக்கு வேறு ஏதாவது ஒரு ஷூவை ஈஸியாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலான்றனால ஐ வில் மார்க் தட் ஷூ அஸ் அ D கிரேட். ஸோ இதுதான் இந்த ரேட்டிங் சிஸ்டம். இந்த ரேட்டிங் சிஸ்டத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு எந்த பிராண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா A6 பிராண்டை எடுத்துப்போம். A6 பிராண்டில் நமக்கு வந்து 5000க்குள்ளே we have many shoes and one more திங். இப்போ இந்த 5000 ரூபாய்க்குள்ளே அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஷூ லிஸ்ட்டை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட 35 ஷூஸை டெஸ்ட் பண்ணி அந்த 35 ஷூவும் எந்தெந்த டியர் இருக்குன்றதை ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அந்த 35 ஷூ நம்மளால் சேர்க்கவே மாட்டோம். பிகாஸ் அந்த ஷூஸ்லாம் 2000 ரூபாய்க்குள்ளே, 2000 ரூபாயிலேருந்து 2200 2500 ரூபாய்க்குள்ளேயே அது முடிஞ்சிடும். இப்போது இந்த லிஸ்ட்டு 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இந்த ஷூஸ்லாம் கிடைக்கிற பட்சத்தில் அந்த ஷூ மட்டும்தான் இதில் நான் ஆட் பண்ணுவேன். அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ண 35 ஷூஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்காது. அதுக்கு அந்த டியர் லிஸ்ட்டை போய் பாருங்கள். அந்த காசுக்கு அந்த ரேட்டிங் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே A6ல் என்ன ஷூ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா A6 ஜெல் எக்ஸைட் 10 என்னோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஆல் டைம் ஃபேவரட் ஷூன்னு சொல்லுவேன். நான் எத்தனை தடவை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. அத்தனை தடவை அந்த ஷூஸை நிறைய பிகினர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல்லேயே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அதிகமாக வியூ வந்ததே அந்த ரிவ்யூவுக்கு தான், எக்ஸைட் 10க்கு தான். பிகாஸ் அது வந்து ஒரு பிகினருக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு ஷூவில் பிகினராக இருக்கிறவங்க ஸ்லோவாக ரன் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவையோ அது அப்படியே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அது இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 3000லேருந்து 4000க்குள்ளேயே கிடச்சிரும். அதனால் அந்த ப்ரைஸுக்கு நான் வந்து 5000 ரூபாய் கூட இல்லை, 4000 கம்மியாகவே கிடச்சிரும். ஃபெஸ்டிவல் சீசன் அண்ட் மந்த்லி ஒன்ஸ்னாவது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ அந்த ப்ரைஸுக்கெலாம் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஷூவில் என்ன தேவையோ அது இருக்கும் அண்ட் டியூரபிலிட்டியும் இருக்கும் அண்ட் அது வந்து ஒரு பிராண்டடான ஒரு ஷூன்றனால உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். ப்ரீமியம்னஸ் இருக்கும், ஹை டியூரபிலிட்டி இருக்கும், நல்ல இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ஷூவில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது எல்லாமே எனக்கு அந்த ஷூவில் கிடச்சிரும். அதனால் அந்த ஷூவுக்கு நான் STR கொடுத்துட்றேன். STR அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி இதோட ரீட்டைல் ப்ரைஸுக்கு இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5000 ரூபாய்க்குள்ளே 4000 ரூபாய் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைச்சாலுமே ஸ்டில் இட் இஸ் STR. இஃப் யூ ஆர் பையிங் இட் சம்வேர் ஃப்ரம் 4000 ரூபாயிலேருந்து 5000 ரேஞ்சுக்குள்ளே வாங்குறீங்கன்னா ஐ வில் ரேட் தட் அஸ் A tier. பட் நான் வாங்கின ப்ரைஸுக்கு வந்து 4000 கம்மியாக வாங்கினதுனால ஐ வில் ரேட் தட் அஸ் தி STR. நோ காம்ப்ரமைஸ், சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணும். அது இல்லாமையே நல்ல ஃபன் எக்ஸைட்டிங்காக இருக்கும் ரைடு. அண்ட் தென் தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ஷூஸில். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் அதில் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஓரளவு பண்ண முடியும். அதனால் ஐ ரேட் தட் அஸ் STR. செகண்ட் ஷூ ஃப்ரம் A6, Pulse 16 Gel Pulse 16. This is literally a miniature of Nimbus 27 or 26. 27, 26 நிம்பர்ஸ்லாம் வந்து அதோட ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து 17000 ரூபா நமக்கு தெரியும். இப்போ இந்த 17000 ரூபாய் ஷூவை அவங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க 8000 ரூபாய்க்குள்ளே. 8000 ரூபா டு 9000 லான்ச்சிங் ப்ரைஸ், பட் 5000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துடலாம் ஆன்லைனில். அப்போது அந்த 5000 ரூபாய்க்குள்ளே இந்த நிம்பஸ் 27 அப்படியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க மினியேச்சராக. ஸோ உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸ்டாக் ஹைட் மட்டும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் இந்த ஷூ கொஞ்சம் சின்ன ஷூவாக இருக்கும். ஓவரால் அந்த டிசைன் அந்த ஷூவோட சைஸே சின்னதாக இருக்கும். அண்ட் Pulse 16 வந்து 250 கிராம் தான் என்னோட UK 8க்கு. இப்போ நிம்பஸ் வந்து 290 கிராம் வரும். ஸோ பிகாஸ் அது டென்சர் ஃபோமாக இருக்கும், ஹை ஸ்டாக் ஃபோமாக இருக்கும். அப்படியே நிம்பஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப சின்ன ஷூவாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் நாட் ஃபார் ஒய்டர் ஃபீட் உங்களுக்கு இருக்குது. இல்லைனா நார்மல்லேருந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஒய்டராக இருக்குன்னா எக்ஸைட் 10 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓவர் தி Pulse 16. பிகாஸ் ஆஃப் எனக்கு ரைட் ஃபுட் வந்து ஒய்டராக இருக்கும். அதனால் எனக்கு எக்ஸைட் 10 வந்து ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பல்ஸ் வந்து எனக்கு ஆஃப்டர் 8 கிலோமீட்டர் எனக்கு போய் ரப்பிங் சென்சேஷன் வந்துச்சு சைடில். தட் இஸ் பிகாஸ் என்னோட டோ வந்து கொஞ்சம் ஒய்டராக இருந்ததுனால. பட் அந்த ஷூ ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு ஷூ தான். அதனால் ஐ வில் கிவ் A tier for that. ஸோ A tierனால் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட இன்டர்னல் பர்பஸை பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவே அது கொஞ்சம் ஃபன் ஃபேக்டரை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஓடும்போது ஒரு ப்ரீமியமான ஒரு ஷூவில் ஓடுற மாதிரி இருக்கும். ஃபுல் இம்பேக்ட் ப்ரொடெக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், வெர்சடைலாகவும் இருக்கும் பிகினர்ஸுக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால ஐ வில் ரேட் தட் ஷூ அஸ் A tier. அண்ட்
A6லேயே இன்னும் நிறையா ஷூஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் இந்த கம்மிங் டேஸில் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். Jolt 5 அண்ட் Content 9. Patriot 13 I'll recommend for walking mostly. அதனால் I'll give C tier for that. But the quality, comfortnessலாம் extremely ஹையராக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். ஐ மீன் அப்பர் ஓவரால் ஷூவும் லைட்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அந்த ஃபோம் மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபோமராக ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரியல, அது EVA தான். ஐ டோன்ட் அக்ரி வித் EVA ஃப்ரம் A6. அட்லீஸ்ட் தே ஹேவ் டு கிவ் ஆம்ப்ளிஃபோம் ப்ளஸ் தான் அவங்களோட பேஸ், அதனால் கொடுக்கணும். அது கொடுக்காதனால ஐம் ஸ்லைட்லி டிசப்பாயின்ட். பட் வாக்கிங் இஸ் சூப்பராக இருக்கும். ஸோ Patriot 13 will be C tier. Content 9, Jolt 5 will be tested in coming days. அதனால் அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த டியரை நான் எங்கே வரும் நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிராண்ட் Under Armour. Under Armourல என்னோடய ஃபஸ்ட்டு ஷூ என்னென்னு பார்த்தீங்கன்னா Rogue 5. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஷூ வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் Under Armour நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. ரீசன் இஸ் தட் இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவே அதிகம். இதில் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்களோட CEO ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி பிராண்டாக தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோன்றார். அதாவது மார்க்கெட்டை பிடிக்கணும்லாம் இல்லை, மார்க்கெட்டை பிடிக்கணும், ஆனால் எந்த மார்க்கெட்டை அவரை பிடிக்கணும், எந்த ஆடியன்ஸ் அவருக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த எலிட் இருக்காங்கள்ல, லக்ஸுரி ப்ராடக்டை விரும்புவாங்களா, அந்த மார்க்கெட்டை தான் நாங்கள் பிடிக்க பார்க்குறோமே தவிர வி ஆர் நாட் டார்கெட்டிங் மிடில் கிளாஸ் ஆர் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால தான் எங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக ஆகாது. ஆக்சுவலி ஆகலை. நான் இதை போட்டு கழுவி ஊற்றிருப்பேன் என்னோடய யூடியூப் வீடியோவில். இங்கேயே போட்டிருக்கேன் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. இன்ஃபனைட் ப்ரோ அண்ட் எலிட் இது எல்லாத்தையுமே நான் பை பண்ணி ஆக்சுவல் ப்ரைஸில் 15,000 16,000 10,000க்கு வாங்கி ரிட்டர்ன் பண்ணேன். ஏன்னா ப்ரைஸை டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறதே இல்லை ஒரு வருஷம் ஆகி. அண்ட் தென் இந்தியன் வெதருக்கு அது அந்தளவு சூட் ஆகுமான்றதும் டவுட்டாக இருந்தது. அதனால தான் நான் ரிட்டர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த CEO இன்டர்வியூ பார்த்ததுக்கு தான் எனக்கு தெரிய வருது, அவங்க மற்ற பிராண்ட் மாதிரி டிஸ்கவுண்ட்ஸு கொடுக்கவே மாட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. 1 இயர் ஆனாலுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ப்ராப்ளி டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து வி வில் ட்ரை டு கிவ் ப்ரொமோஷன்றாரு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. Rogue 5 வந்து 9,000, பட் எனக்கு 4,500க்கே ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிருச்சு. அந்த ப்ரைஸுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர்வான ஒரு ஷூ, ஹை டியூரபிளான ஒரு ஷூ, நல்ல ஹைலி இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஷூ. பிகினருக்கு தேவையான ப்ரீத்தபிலிட்டி இருக்குது, பிகினருக்கு தேவையான சாஃப்ட்னஸ் அப்பரில் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அகைன் அவங்க ப்ரைஸை ஏன் கம்மி பண்ண மாட்டோம்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது வேலிடான ரீசனும் கூட. என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். அது வெதர் இட் இஸ் ஷூ அப்பேரல்ஸாக இருக்கலாம், ஷூஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அவங்களோட மெட்டீரியலை சம்ஹாவ் அதை பீட் பண்ண இண்டஸ்ட்ரியில் குவாலிட்டி சொல்கிறேன். இப்போது நைக்கி, A6, Under Armour, அடிடாஸ்லாம் பீட் பண்ண முடியாதுன்னா பீட் பண்ணுவாங்க. ஆனால் Under Armour எங்கே பீட் பண்ண முடியாதுன்னா, Under Armour ஒரு 10 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்கன்னா 10லேயும் அதே குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி லெவல் ஆஃப் குவாலிட்டி இருக்கும். ஆனால் மற்ற பிராண்ட்ஸில் அப்படி இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இப்போ டேக் நைக்கி வந்து தே லான்ச் ஒரு ரன்னிங் டிஷர்ட் வந்து 5,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. அதே சமயம் 800 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி குவாலிட்டி இருக்குமா? இருக்காது. குவாலிட்டி அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற கம்மி குவாலிட்டி இருக்கும். ஆனால் Under Armour அப்படி இல்லை. அவங்களோட டிஷர்ட் வந்து 5,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 5,000 ரூபாயோட ஒர்த்து குவாலிட்டி இருக்கும். அண்ட் தென் அதுக்கு கம்மியாக வந்தீங்கன்னா 2,500 ரூபா தான் இருக்கும். அந்த 2,500 ரூபாய்க்கான குவாலிட்டியும் சம்மர் ஈக்குவல் டு 5,000 கிட்டத்தட்ட கொண்டு வந்துடுவாங்க. அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம், எங்களோட ப்ராடக்ட்டை ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா கஸ்டமர் திரும்பி வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு அந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ப்ராப்ளி அந்த அவங்களோட ப்ராடக்டோட செல்லிங் மார்க்கெட்டிங் இதுவே அதுதான். அது ஓரளவு ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. அவுட்சோல், திக்கான அவுட்சோல், நல்ல ட்ராக்ஷன் உள்ள அவுட்சோல், சூப்பர்பான ஒரு ஷூ, சார்ஜ் ப்ளஸ் மிட் சோல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ Rogue 5க்கு ஐம் கோன் டு கோ வித் A tier. ஸோ இன்டர்நெட் பர்பஸை விடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒர்க் அவுட் பண்ணுது, நல்ல டியூரபிளாக இருக்கிறனால ஐ கிவ் A tier. தென் நெக்ஸ்ட்டு வந்து Under Armour Infinite ஃபஸ்ட் வெர்ஷன். சீரியஸ்லி Under Armourல இதோட ரேட்டர் ப்ரைஸ் 12,000, பட் எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் 5,500 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. ஸோ ஐ ஹவ் ஆடட் திஸ் இந்த 5,000 லிஸ்ட்டு. இதோட மிட் சோல் ஹோவர்,
ஹோவர் டெக்னாலஜி வந்து ரியல் BTTP யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஷூ லிஸ்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது ப்ரீமியமான ஒரு ஃபோம் நான் சொல்லியிருக்கேன்னா இதுதான். இது அண்ட் தென் அடிடாஸில் பியூர் பூஸ்ட் இருக்கும். BTTP நல்ல சாஃப்ட்னஸ், நல்ல ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீமியம் ஷூ. 2000 ஒர்த்தான குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து எதுவுமே என்னால் தப்பு சொல்ல முடியல. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப பவுன்சியராக இருந்துச்சு. எவ்வளோ நாள் நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப லைட் வெயிட் தான். எனக்கு ரோக் 5 வந்து UK 8க்கு 275 கிராம்னா இது வந்து க்ளோஸ் டு 270 கிராம் என்னோடய UK 8க்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ். இதில் எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ சொல்லணும்னா, இந்த இடத்துல கட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒய்டர் ஃபிட்டாக இருக்குது, ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி இல்லைனா தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். கட் கொடுத்தனால உங்களுக்கு ப்ரொனேஷன் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் அது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம். மற்றபடி ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. ப்ரீத்தபிலிட்டிலாம் ரோக் 5 அதிகமாக இருக்கும். ரோக் 5 விட இது பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து ஆக்சுவலி ரெண்டுமே அதுலேயும் நான் ஃபாஸ்ட்டாக ஓடி பார்த்தேன், இதுலேயும் ஃபாஸ்ட்டாக ஓடி பார்த்தேன். எனக்கு ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் எதை வாங்கினாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டேங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் அ சாஃப்டர் ஃபோம் ப்ராப்ளி கோ வித் இன்ஃபினைட். ஸோ ஐ வில் கிவ் A tier ஃபார் திஸ். ஸோ Under Armourலேருந்து 2 ஷூக்கு A tier வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பியூமாலேருந்து கேலக்ஸி ப்ரோ அண்ட் ஃபியூஷன் ப்ரோ அண்ட் சைக்ளோனைட் ப்ரோ, இந்த 3 ஷூ லிட்டரலாகவே ஒரே டிட்டோவான ஷூ தான். இது வந்து ப்ரோ சீரீஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்க 3 மாடல். நம்ம சேனல்லே சொல்லியிருப்பேன், கேலக்ஸி ப்ரோவுக்கும் ஃபியூஷன் ப்ரோவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை எக்ஸப்ட் அப்பர். இதில் அப்பர் வந்து நிட்டட் சாஃப்ட் கிளாத் லைக் அப்பர். அது வந்து மெஷ் ஃபேப்ரிக் ஜாக்கார்ட் மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இருக்கிற அப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்கள் காலுக்கு வந்து ரொம்ப கம்ஃபியாக இருக்கும். அது வந்து ஒரு ரேசிங் ஷூவில் இருக்கிற மாதிரி இருக்கிறனால ரொம்ப லைட்டராக இருக்கும். இதை விட 20 கிராம் லைட்டராக இருக்கும். அண்ட் மேலே அப்பர் வந்து இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீத்தபிலிட்டியாக இருக்கும். அண்ட் அந்த கம்ஃபர்ட்னஸ் அப்பரில் இருக்காது. ஸ்டெப்பிங் பண்ணோடனே கேஷுவல் ஷூக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அது இருக்காது. பட் இது வந்து கேஷுவலுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் லாங் பிகினர்ஸ்க்கு நல்லா சாஃப்டாக கம்ஃபியான ஒரு ஷூ வேணும். பியூமாலேருந்து இது 3000 ரூபாய்க்கே கிடைக்கிது. 5000 ரூபாய்லாம் இல்லை, 3000 ரூபாய்க்கே பெஸ்ட்டு ஷூ ஃப்ரம் பியூமானா இந்த ஷூ. இதுலேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும், லைட்டராக வேணும்னா ஃபியூஷன். அதே தான் சைக்ளோனைட்டும் அதே தான். ஸோ இந்த ஷூவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் B ரேட்டிங் கொடுக்குறேன். ஏன் A ரேட்டிங் கொடுக்கலன்னா, B ரேட்டிங்னா என்ன, இந்த ஷூவோட பர்பஸ் என்ன, பிகினருக்கு நல்லா ஹை டியூரபிளாக அவங்களோட ஃபஸ்ட்டு ஹாஃப் மேரத்தான் ஈவன் ஃபுல் மேரத்தானுக்கு போகக்கூடிய ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு ஷூவாக இருக்கணும். அதை பக்காவாக போனது, பெஸ்ட்டு க்ரிப்பு, பெஸ்ட்டு அவுட் சோல் ட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. ஏன் A கொடுக்கலன்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபன் ஃபேக்டர், ஃபோம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, பயங்கர எனர்ஜி ரிட்டர்னாகவும் இருக்காது, பேலன்ஸ்டு ஒரு மாடரேட் சாஃப்ட்னஸ், மாடரேட் பவுன்ஸ்லாம் அந்தளவு இருக்காது. நீங்கள் மேபி ரொம்ப ஹெவியராக இருக்கீங்க, 90 கிலோக்கு மேலே இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். மற்றபடி ஒரு பேலன்ஸான ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு அந்த எக்ஸ்ட்ரா ஃபன் ஃபேக்டர்லாம் எதுவுமே இருக்காது. பட் பியூமாலேருந்து ஒரு ஷூ வாங்கணும் 3000 ரூபாய்க்குள்ளே, 5000 ரூபாய் ரேட்டில் கொடுக்குறேன். பட் 3000 ரூபாய்க்கே கிடச்சிரும். B ரேட் இது கொடுப்பேன். ஃபியூஷன் ப்ரோவுக்கும் நான் ஐ ரேட் B. அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா, ஃபாஸ்ட்டாக போகணுன்னா ஃபியூஷன் போங்க, மாடரேட் ஸ்லோனஸ் போகணுன்னா யூ கேன் கோ வித் கேலக்ஸி ப்ரோ. அண்ட் தென் ஹியர் வி கோ, நம்மளோட ஃபஸ்ட்டு இந்தியன் பிராண்ட் இந்த லிஸ்ட்டில் கேட்டபல்ட், யோஹோ கேட்டபல்ட். 5000 ரூபாய்க்குள்ளே நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதோட ரேட்டட் ப்ரைஸ் 3400, 3200, 3100க்கு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ரேட் பண்ணது 3000 ரேஞ்சில் தான் நான் ரேட் பண்ணியிருக்கேன், நாட் 5000. ரேட்டிங் என்ன கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? A ரேட்டிங் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, இதில் ஒரு ஹாஃப் மேரத்தான் ஒன்று, ஒரு ஸ்லோ ரன்னிங், ஒரு ஸ்லோ 10K ஒன்று, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷூக்கு B தான் கொடுத்துருந்தேன். ஆனால் நான் மாற்றினேன் எதுக்கு அப்படின்னா, இந்த ஷூ கொடுக்குற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ப்ரிங்கினஸ், நைக்கி ஜூமெக்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ப்ரிங்கில் நிற்கிற மாதிரியான ஃபீல் இந்த ஷூ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்லேயே நான் ஃபீல் பண்ணது. அது வந்து ஹாஃப் மேரத்தனை வந்து 5 நிமிஷம் பேஸில் ஓடினேன். எனக்கு 5 நிமிஷம் பேஸ்லேயும் எனக்கு ஃபுல்லாகவே அந்த ஸ்ப்ரிங்கினஸ் இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங்கினஸ் வந்து எனர்ஜி ரிட்டர்ன்லாம் இல்லை. எனர்ஜி ரிட்டர்ன் வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து இப்படி ஃபார்வர்டில் புஷ் பண்ணும். ஸ்ப்ரிங்கி ஃபீல்னால் நீங்கள் நிற்கும் போது மேலே புஷ் பண்ணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் ஐ ரியலி லைக் இட். இதில் 2 இஷ்யூவை தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை நான் வந்து லாங் டேர்மில் தான் என்னால் ரிவ்யூ பண்ண முடியும். ஒன்று, இந்த ஷூவோட ஃபோமோ வந்து இந்த லெவல் சாஃப்ட்னஸ் ஸ்ப்ரிங்கியாக இருந்தால்
இன்டர்நேஷ்னல் பிராண்டாலேயே 400 கிலோமீட்டருக்கு மேலெலாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபோம் வந்து செத்து போயிடும். நோவா பிளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அதுதான். எனக்கு அந்த மாதிரி நடக்கலை, பட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது அதுதான். பட் ஜூமெக்ஸ் பண்ணுவாங்க, அவன் வந்து வேறு லெவல்னு வச்சுக்கோங்க, அவன் 1000 கிலோமீட்டர் கூட தருவான் நைக்கி. அது ஒரு இஷ்யூவாக. செகண்ட் இஷ்யூ வந்து எனக்கு வந்து ஸ்லோவாக ஓடும்போது ஸ்டேபிளாக இருக்கா. பிகாஸ் நிறைய பிகினர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வாக்கிங்லாம் சத்தியமாக நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நிறைய பேர் கேஷுவல் யூஸ் பண்ணுன்றாங்க. நான் பர்சனலாக இந்த மாதிரி ஷூஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வாபுல் ஆகும் நடக்கும்போதெல்லாம், ஸ்ப்ரிங்கியாக இருக்கிறதுனால. ஸோ ஸ்லோவாக ஓடும்போது இது எப்படி இருக்குன்றதை நான் இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணணும். அண்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே நான் இதை எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் இதோட சாஃப்ட்னஸ் அண்ட் ஸ்ப்ரிங்னஸ் இருக்கான்றதை நான் செக் பண்ணணும். அது மட்டும் தான். பட் ஸ்டில் இப்போதைக்கு நான் 3000 ரூபாய்க்குள்ளேயே அந்த ஃபீல் ஒன்று தருதில்ல, ஒரு ஸ்ப்ரிங்கினஸான ஒரு ஃபீல், அந்த ஃபீலுக்காக தான் ஏ ரேட்டிங். இல்லைனா இது வந்து பி ரேட்டிங் தான். சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ணுது. ரேசிங் ஷூ தான் இது. இப்போ நான் அதை யாருக்காக கொடுக்குறேன்னா, நீங்கள் 3000 ரூபா எனக்கு பரவாயில்ல, நான் அந்த ஃபீலை டெஸ்ட் பண்ண ஒரு 400 கிலோமீட்டர் வந்தாலே எனக்கு போதும், அந்த மாதிரியான ஒரு ஃபன் ஸ்ப்ரிங்கியான ஒரு ஃபீல் வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு தான் நான் ஏ ரேட்டிங். இல்லை எனக்கு 3000 ரூபாய்க்கு லாங் டியூரபிலிட்டிலாம் எனக்கு வேணும் அப்படின்னா பி ரேட்டிங் இது கொடுப்பேன். யோகோலேருந்து ஏரோ வேவ் அப்படின்ற நிம்பஸ் 26 அப்படியே இன்ஸ்பயர்ட் ஆகி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஷூ தான் இந்த ஷூ. இந்த ஷூவில் ரன் பண்ணி ஓடி முடிச்சிட்டேன். ரிவ்யூவும் ஐ வில் ஷேர் இட் ப்ராப்ளி பை நவ், நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஷூ வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. UK 8க்கு 230 240 கிராம் தான். எனக்கு இது லிட்டரலாக அப்படியே நிம்பஸ் 26 அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நிட்டட் அப்பர் அப்படியே நிம்பஸ் மாதிரி தான், எல்லாமே நிம்பஸ் மாதிரி தாங்க. இந்த ஷூவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எதை கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வில் கிவ் சி ரேட்டிங் கொடுப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து என்னமோ ரொம்ப கம்மி தான். 2500 ரூபாய்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரீட்டைல் ப்ரைஸ் 2800 ரூபாய். 2800 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு வாக்கிங் ஷூ, அதில் மாட்டுக்கருத்தே இல்லை. நல்ல சாஃப்டான ஃபோம் வந்து நிம்பஸ் மாதிரியே அந்த ஃபார்முலேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட்ரி மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு ப்ரீத்தபிளாக தான் இருக்குது. பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு வாக்கிங் ஷூவாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன்னா இதில் ரன் பண்ணி ஓடி முடிச்சிட்டேன். எனக்கு ரன் பண்ணும்போது இந்த ஃபோம் வந்து லைக் அதோட டியூரபிலிட்டி அந்த லெவல் இருக்காதோ அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது லாங் ரனில். அதாவது நீங்கள் இதில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓடலாம், 15 கிலோமீட்டர், அதுக்கு மேலே ஓட முடியாது. அண்ட் நீங்கள் இதில் ரன் பண்ண போகிறீங்க, ப்ரைமரியாக ரன்னிங் ஷூவாக நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு அந்த லெவல் லைஃப் தருமான்றது எனக்கு சீரியஸ்லி தெரியல. அண்ட் அப்பரும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த நிட்டட் அப்பர் வந்து எப்போனாலும் வந்து டியூரபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் வாக்கிங் ஷூவாக நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி அ வெரி குட் வாக்கிங் ஷூ, கேஷுவல் ஷூ. ஆஃபீஸ் போகிறதுக்கு 2500 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல டீசெண்டான ஷூவாக தான் நான் அதை பார்க்குறேன். அதனால் ஐ எம் கிவிங் C tier ஃபார் ஏரோ வேவ் ஃப்ரம் யோகோ. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Adidas Duramo SL. Duramo SL. This is Speed 2. Where is the Duramo SL? Yeah, here it is. This is a Duramo SL2. Duramo SL நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் பயங்கரமாக திட்டியிருப்பேன். பிகாஸ் அதோட ஃபோம் வந்து லைட் மோஷன், எனக்கு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு லைட் மோஷன் சுத்தமாக பிடிக்காது. அவங்க இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்த லைட் மோஷன், ஏன்னா அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஒரு நீங்கள் ரோட்டில் ஓடும்போது உங்களுக்கு இம்பேக்ட் டேரெக்டாக ஏறும். சின்ஸ்பிளிட்ஸ்லாம் அதனால் வரும். இதே மாதிரி தான் A6ஓட கண்டென்ட் 4B+ இருக்கும். ஆனால் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 2000 விற்றுருவாங்க. ஆனால் Duramo SLலாம் லான்ச்சிங் ப்ரைஸை 4000, 5000, 6000 இருக்கும். அது எப்பயாவது தான் உங்களுக்கு வந்து அந்த 2000 கம்மியாக வரும். அதனால் நான் அதை ரொம்ப திட்டியிருந்தேன். அண்ட் அதோட அப்பர் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். அது ரன்னிங்க்கு அந்த லெவல் திக்னஸாக ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, டியூரபிலிட்டியாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ப்ரீத்தபிளாகவும் இருக்காது. அதனால தான் அதை போட்டு அடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன கொடுத்துருப்பேன்னா C tier கொடுப்பேன். ஏன்டா C tier கொடுக்குற, D tier கொடுக்கலாமேடான்னு நீங்கள் கேட்கலாம். C tier நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வாக்கிங் ஷூ யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் Duramo SL வாக்கிங் ஷூவாக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏரோ வேவ் இருக்குல்ல யோகோ, அது நல்லா சாஃப்டாக இருக்கும். Duramo SL வந்து சாஃப்டாலாம் இருக்காது, கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல ஹை டியூரபிலிட்டி தரும். அதில் நீங்கள் 1000 கிலோமீட்டர் கூட வாக் பண்ணலாம். Duramo SLல அந்த லெவலுக்கான தரமான ஃபோம் தான் கொடுத்துருப்பாங்க. இது Duramo SL2. இந்த ஷூவை நான் இந்த இயர் தான் ரிவ்யூ பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நல்லா ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த வருஷம் 2 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று லைட் மோஷனை கொஞ்சம் சாஃப்டர் ஆக்கியிருக்காங்க. அண்ட் டிசைன் வந்து அப்படியே அவங்களோட Duramo ஸ்பீட் டிசைன் மாதிரி கொடுத்துட்டாங்க. எனக்கு Duramo ஸ்பீட் ஓஜின்னு நான் சொல்லுவேன் அந்த கேட்டகரியில்.
அதோட டிசைன் ஃபேக்டர் அப்படியே கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டர். அண்ட் அப்பர் வந்து செம்ம லைட், அப்படியே டெர்மோ ஸ்பீடில் இருக்கிற அதே அப்பர் லைட்டராக கொடுத்துட்டாங்க. எனக்கு இருந்த அந்த 2 கம்ப்ளைண்ட்டுமே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபோமை கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்து அப்புறம் கொஞ்சம் லைட்டராக்கி ப்ரீத்தபிள் ஆக்கினாங்க. டிசைன் இன்னும் கொஞ்சம் மாடர்னாக கொடுத்தனால ஐ லைக் திஸ் ஷூ அண்ட் ஐ எம் ரேட்டிங் திஸ் அஸ் அ B tier. ஒய் நாட் A tier? அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ராலாம் உங்களுக்கு பண்ணவும் தேவையில்லை. இந்த ஷூ உங்களுக்கு 4000 ரூபாய் கம்மியாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துக்கு ரன்னிங் ஷூ வேறு எதுவும் வாங்க தேவையில்லை. இந்த ஒரு ஷூவே நீங்கள் ஸ்லோவாக ஓடி உங்களுக்கு வந்து அந்த லைஃப் டைம் இதுக்கு தருன்றதுனால ஐ எம் கிவிங் B tier. தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஃபன் ஃபேக்டர் அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. அதை நான் எக்ஸ்பெக்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட டெர்மோ ஸ்பீட். இந்த ஷூவை நான் வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயர். சூப்பரான ஒரு ஷூ. 4000 ரூபாய்க்குள்ளெல்லாம் கிடச்சிதுன்னா A tier, அப்சல்யூட்லி A tier. பிகாஸ் இந்த ஷூ ஃபோம் வந்து இது வந்து லைட் ஸ்ட்ரைக், நாட் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ, லைட் ஸ்ட்ரைக்கு. நல்ல பேலன்ஸ்டான ஒரு ஃபோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலெலாம் நல்லா சாஃப்டாக ஆயிரும். 1000 கிலோமீட்டர் தாராளமாக வரும். நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இந்த ஷூவில் 1000 கிலோமீட்டர் ஓடிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் மேரத்தான் கம்ப்ளீட்லி ப்ரீத். எவ்வளோ சூப்பராக அப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ரேசிங் ஷூவை, இதுதான் லிட்ரலாக ரேசிங் ஷூங்க. ரேசிங் ஷூ ஒரு டிசைன் ஃபேக்டரு. உங்களுக்கு வந்து அவ்வளோ திக்கான ஃபோமு, லைட்டரான அப்பரு, ப்ரீத்தபிளான ஒரு எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு ஷூ. இந்த ஷூ இப்போ இருக்கான்னு தெரில அவைலபிலிட்டியில். பட் கிடச்சிதுன்னா 4000 ரூபாய்க்குள்ளே கிராப் பண்ணிடுங்க. இதோட ரேட்டிங் நான் A tier கொடுத்துருவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஷூ. அடுத்த ஷூ வந்து அதோட அடுத்த வெர்ஷன் டெர்மோ ஸ்பீட் 2. ரொம்ப அதிகப்படியாக எக்ஸ்பெக்டேஷனோட நான் வாங்கின ஒரு ஷூ. இந்த ஷூவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபோம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஹார்டாக இருக்குன்னு சொன்னல, இது அதுவே இருக்காது. ஸ்டெப்பிங் பண்ணலேருந்தே இந்த ஃபோம் வந்து உங்களுக்கு சாஃப்டாக ஃபீல் ஆகும். இதுவும் லைட் ஸ்ட்ரைக் தான், கொஞ்சம் சாஃப்டராக ஆகியிருக்காங்க. அண்ட் அப்பரை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஆக்கிட்டாங்க. எனக்கு இந்த ஷூவோட அப்பரை விட எனக்கு அந்த ஷூ அப்பர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்பேஷியஸாக ப்ரீத்தபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிட்டாங்க. பிகாஸ் அது வந்து மெஷ் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து மேலெல்லாம் சாஃப்ட்னஸ் இருக்கா, இதில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு மெஷ் ஃபேப்ரிக்லேயே கொஞ்சம் சாஃப்டான ஃபேப்ரிக் ஆட் பண்ணனால உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சர்னால் ஏன் சொன்னோன்னா இந்த ஓவர்லேஸ் இந்த எக்ஸ்ட்ரா இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அதாவது காலை ஒட்டி ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு அந்த ஷூவோட அப்பர் தான் பிடிச்சது. இந்த ஷூவோட மிட் சோல் பிடிச்சிருந்துச்சு. அவுட் சோல் எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அதனால் இந்த ஷூவுக்கும் ஐ எம் கிவிங் A tier ஃப்ரம் Adidas. இன்னொரு ஷூ ஃப்ரம் Adidas என்னென்னா அல்ட்ரா ரன் 5. இந்த ஷூ வந்து இதை நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்மளோட சேனலில். இது வந்து 5000க்குலாம் சத்தியமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 4000 ரூபாய்க்குள்ளே 3000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே கிடச்சா மட்டும் அதை வாங்குங்க. அல்ட்ரா ரன் 5க்கு I'll give C tier கொடுப்பேன். ஏன்னா இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ரன்னே 12 கிலோமீட்டர் ஓடினேன். எனக்கு 8 கிலோமீட்டருக்கு மேலே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதில் இருக்கிற ஃபோம் எதுவுமே இட்ஸ் அ பேசிக் EVA, நாட் ஈவன் லைட் மோஷன், ரொம்ப பேசிக் EVAன்றனால எனக்கு 8 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது வந்து 3லேருந்து 5 கிலோமீட்டர் நீங்கள் ஓடுவீங்க அக்கேஷ்னலாக. வாக்கிங்க்கான பெஸ்ட்டு ஷூ, ஜிம்முக்கு செம்மையான ஒரு ஷூ, ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் கலர்வேஸ். ஸோ அதனால் C tier. நீங்கள் வந்து அதிகமாக வாக் பண்ணுவீங்க, அக்கேஷனலாக ஜாக் பண்ணுவீங்க. ஃப்ரம் Adidasல ஹை டியூரபிளான ஒரு ஷூ, ஹைலி ஸ்டேபிள், பயங்கர ஸ்டேபிள் ஃபர்மராக இருக்கனால அண்ட் நல்ல டியூரபிளாக வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அல்ட்ரா ரன்னை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஐ எம் கிவிங் திஸ் அஸ் அ C tier. ஸோ பெஸ்ட் ஃபார் வாக்கிங் ஃப்ரம் Adidas. அண்ட் தென் another ஒன் ஷூ எதுனா ரன் ஃபால்கன் 5. அது இந்த ஷூவோடய சீப்பர் தான். இந்த ஷூவை நான் 3000 ரூபாய்க்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீ இன்கேஸ் ஃபார் ரன்னிங் less than 5 kilometer. For walking na probably you can even go for 5,000 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரன் ஃபால்கன் 3000 ரூபாய்க்குள்ளேயே வாங்குங்க. இதை விட அது மச் சாஃப்டான ஃபோம் ரன்னிங்க்கு. இதை விட அது ரன்னிங்க்கு நல்லா இருந்துச்சு. பெட்டர் ஷூ தேன் அல்ட்ரா ரன் 5. பட் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை, இதுக்கு வர மாதிரி டியூரபிலிட்டி வராது. இது 800 கிலோமீட்டர் வருதுன்னா அது ஒரு 500 கிலோமீட்டர் வரும். அந்த ஒரே இஷ்யூ தான். பட் அந்த 500 கிலோமீட்டருக்கான ரன்னிங்க்கு அதுக்கு வந்து நல்லா, இதை விடவே அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் ஐ எம் கிவிங் B tier. அது இதை விட கம்மியான காசில் சேல் பண்ணுறாங்க அண்ட் ரன்னிங்க்குன்னு சேல் பண்ணுறாங்க. ரன்னிங் வேலையை அதை கரெக்டாக பண்ணுது. ஸோ ஐ எம் கிவிங் B tier ஃபார் ரன் ஃபால்கன் 5. ஸோ அடுத்த ஷூ ஃப்ரம் Adidas, ஸ்விட்ச் ரன்லேயே ஸ்விட்ச்ன்னு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து ஸ்விட்ச் ரன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூ. உண்மையிலே சொல்கிறேன், இதோட ஃபோம் வந்து பேசிக் இவியே தான். ஆனால் இந்த ஈவியை 20 கிலோமீட்டர் ஓடின ஒரு தடவை லாங் ரன், எனக்கு 20 கிலோமீட்டரும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, நினச்சே பார்க்கல. இந்த ஷூ 4000 ரூபாய்க்குள்ளே கிடச்சா அமேசிங்கான ஒரு ஷூ. லாங் ரன், ஹெவி ரன் இருக்குது, பட் இதில் சுத்தமாக ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஆங்கிள் காலர் எதுவுமே இருக்காது, அதாவது ஹீல் கவுண்டர் இருக்காது, ஹீல் பேடிங் இருக்குது, ஹீல் கவுண்டர் இருக்காது, இங்கே 4 ஃபுட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. ஆனால் இந்த ஷூ நல்லா எனக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு, நல்லா ஹை ஸ்டாக் இருக்குல்லே, இதுதான் ஹை ஸ்டாக்கான ஒரு ஷூ இந்த இதுலேயே, நல்லா ட்ரெண்டியான ஒரு ஷூ. இதில் ஒரே ஒரு இஷ்யூ நான் எதுவாக பார்க்குறேன்னா அப்பரோட டியூரபிலிட்டி. இந்த அப்பர் ரொம்ப தின்னாக இருக்குது, ப்ரீத்தபிளாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு, பட் ரொம்ப தின்னராக இருக்கனால இந்த அப்பர் வந்து ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு அப்புறம் கிளியறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்க, ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டீங்க, 6 நிமிஷம் பேஸுக்கு மேலே தான் ஓடுவீங்கன்னா இந்த ஷூ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். மேக்ஸ் ஓஷன் ஷூ வேணும் உங்களுக்கு, இம்பேக்ட் நல்ல சாஃப்டான ஒரு ஷூ, நீங்கள் ரொம்ப ஹெவியராக இருக்கீங்க, ஸ்டெபிலிட்டி பிரச்சனைலாம் இல்லைனா கண்டிப்பாக இந்த ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஷூக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் B tier. A tier கொடுத்துருப்பேன், அந்த அப்பர் மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் ஷூ ஃப்ரம் அடிடாஸ்லேருந்து இந்த 2 ஷூ ரெஸ்பான்ஸ் சூப்பர். அந்த ஷூ நான் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணி நல்லா ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். நல்லா ஒய்டர் ஃபூட்டு, அதில் ட்ரீம் ஸ்டேக் ஃபோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்ல ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு ஃபோம். அது நல்ல ஒரு ஒய்டர் பிளாட்ஃபார்ம், நல்ல ஸ்டேபிளான ஸ்லோவாக ஓடுறதுக்கான ஒரு ஷூ. அந்த ஷூவில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவாக நான் எதை பார்க்குறேன்னா 4 ஃபுட் ஸ்டாக் ஹைட் வந்து அந்த லெவல் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும், 18லேருந்து 20 இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. நல்லா இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் ஒரு 25 மில்லிமீட்டர் 4 ஃபுட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஐ வில் கிவ் A rating. அதனால ஐ எம் கிவிங் B rating. பட் சூப்பரான ஒரு ஷூ, வாக்கிங்க்கு, ஒரு கேஷுவல் ஜாகிங் அப் டு 5 கிலோமீட்டர், பேஸ் மோர் தென் 6 கிலோமீட்டருக்கு மேலே போகணும், ஸ்டேபிளான ஒரு ஷூ. அடியில் கூட ஒரு ரன்னிங்க்கு அந்த ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க, ரப்பர் ராடு தான் அது. எதுனா நம்மளோட ரன்னிங்க்கு நம்மளோட ஃபூட்டை வந்து கைட் பண்ணுற மாதிரி, அது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது நல்லா, எனக்கு ஐ ஃபெல்ட் இட். ஸோ ஐ எம் கிவிங் B tier பிகாஸ் ஆஃப் லெஸ் 4 ஃபுட் ஸ்டாக். 5000 ரூபாய்க்குள்ள கிடச்சிது, வாக்கிங், கேஷுவல் ஜாகிங் அப் டு 5 கிலோமீட்டர். இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஷூ ஃப்ரம் Adidas and one of the best shoe under 5000 from Adidas according to me is a Pure Boost 5, one of the best shoe in that category. Literally I'll give A tier for that. That will go along with Excite 10. Actually speaking, in the listliye I'll give C tier, sorry, I'll give S tier. இந்த லிஸ்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனர்ஜெட்டிக், அதாவது எனர்ஜி ரெஸ்பான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஷூனா அது பியூர் பூஸ்ட் 5 தான். அது 12000 ரூபாய் ரீட்டைல் ப்ரைஸ், பட் 5000 ரூபாய்க்கு இன்றைக்கே ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் 5000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், 5500 ரூபாய்க்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ டில் ஹாஃப் மேரத்தான். 18 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த ஃபோம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி இருக்காது. பட் அது வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபோம், லைட் வெயிட், பயங்கர ப்ரீத்தபிள், செம்ம ஃபன்னான ஒரு ஷூ. ஒரே ஒரு இஷ்யூ தான், 4 ஃபுட்டில் மிட் ஃபுட்டில் ரொம்ப ஸ்னக் ஃபிட்டாக இருக்கும், 4 ஃபுட்டும் அதனால் ஸ்னக்கராக இருக்கும். நான் பர்சனலி ஹாஃப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோட UK 8லேருந்து UK 8.5 போய்கிட்டேன். உங்களுக்கு நேரோ ஃபீட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஹாவ் ஸ்லைட்லி ஒய்டர் ஃபீட் யூ ஹாவ் டு கோ எக்ஸ்ட்ரா half or 1 full centimeter in order to have enough space in your toe box and in the mid foot. எனக்கு பக்காவான ஷூ, அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு பர்சனலி தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூன்னு சொல்லிடுவேன். அலாங் வித் Excite 10 ஐ வில் கிவ் அண்டர் 5000 உங்களுக்கு கிடைச்சதுன்னா இட் இஸ் இன் S tier எக்ஸப்ட் தட் ஒன். S tierக்கு இன்னும் ஒரு படி கீழே பிகாஸ் ஆஃப் தட் ஸ்னக் ஃபிட், இல்லைன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஐ வில் கிவ் S tier. A tier விட ஒரு படி மேலே S tierக்கும் நடுவில். ஸோ அதுதான் பியூர் பூஸ்ட் 5. அண்ட் ஃப்ரம் Nike we have Downshifter 13. Unfortunately Downshifter 13லாம் I won't consider that as a running shoe at all. ஒரே ஒரு பாசிட்டிவ் தான், அதோட ரீட்டைல் ப்ரைஸே 4250 தான், அது ஒன்று தான் பாசிட்டிவ். மற்றபடி நோ ஸ்டெபிலிட்டி, ஹை ட்ராப்பு, வாக்கிங்க்கு பெஸ்ட்டு ஷூ, நாட் ஃபார் ரன்னிங். அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், அது வந்து ஐ டென்ட் லைக் இட், அதனால் ஐ வில் கிவ் C tier. அண்ட் செகண்ட் ஷூ ஃப்ரம் Nike Revolution 8. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரு 6-7 ஷூ ட்ரை பண்ணேன் நைக்கியில் பட்ஜெட்டில். Downshifter 13, Revolution 8, Interact ரன்னு, ஜேர்னி ரன்னு, Quest 6 அண்ட் Winflow
அண்ட் இன்னொரு ஷூ எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன், எனக்கு எதுவுமே ரன்னிங்க்கு ப்ராப்பராக ஃபீல் ஆகலை. ரெவல்யூஷன் 8 வந்து எனக்கு டீசெண்டான ஷூவாக இருந்தது. லைக் அந்த ஷூ 4250 தான். அகைன் எனக்கு பிரச்சனைலாம் அந்த ஷூவில் ரொம்ப சின்ன ஷூவாக இருக்கும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ் ஃப்ரம் நைக்கி. அண்ட் கொடுக்குற பைலானோ இல்லை வந்து குஷ்லானோ இல்லை நார்மல் ஈவி இது எல்லாமே ரொம்ப ஒரு டெட் ஃபோமாக அந்த சாஃப்டாக இருக்கும். ஆனால் அதில் எந்த ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் எதுவுமே இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். அது ஒன்று தான். பட் ரெவல்யூஷன் 8 இஸ் பெட்டர் தென் டவுன் ஷிஃப்டர் நான் சொல்லுவேன்ப்பா அந்த வகையில். அதனால் ஐம் கிவிங் பி டியர் ஃபார் ரெவல்யூஷன் 8க்கு. டவுன் ஷிஃப்டருக்கு சி டியர். ஏன்னா கொடுத்த வேலையை பண்ணுது. 4250 ரூபாய்க்கு அது என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுது. ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ப்ரீத்தபிள், நல்ல ஒரு ஸ்லோவாக ஓடுறதுக்கான ஒரு ஷூ, நல்ல ஃபேஷனபிளான ஒரு ஷூ, வாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதனால் ஐ கிவ் பி டியர். ஆக்சுவலி பி டியரே கொடுக்கக்கூடாது, பட் ஏன்னா வேறு எந்த ஷூக்கு நான் பி டியர் கொடுத்துருக்கேன். I will not compare this with the Galaxy, Fusion, SL2, வேற என்ன ரன் ஃபால்கன். ஓகே பி டியர் கொடுக்கலாம், ரன் ஃபால்கன்லாம் ஓகே தான். யா அண்ட் தென் தெர் இஸ் திஸ் இன்ட்ராக்ட் ரன். இதுவுமே 5000 ரூபாய்க்குள்ளே கிடைச்சிரும் அதிக டைமில். இந்த ஷூவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாக்கிங் ஷூ, சி டியருக்கு மேலேயே கொடுப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாக்கிங் ஷூ. அண்ட் இந்த லிஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரன்னிங்கான ஷூனா அது இந்த ஷூ தான். அதனால் I'll put this in B tier. 5000 ரூபாய்க்குள்ளே பி டியரில் கொடுப்பேன் கண்டிப்பாக. யா I'll give B tier for this. ரெவல்யூஷனும் இதுவும் வந்து I'll give B tier. இன்ட்ராக்ட் ரன் நல்ல ஒரு ஸ்டேபிளான நல்ல ஒரு இதுதான் இருக்குல்லே சாஃப்ட் அண்ட் பவுன்சியாக இருந்துச்சு அந்த லிஸ்ட்லேயே. Quest 6 இந்த ஷூ 5000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சுன்னா I'll give B tier. ஏன் அப்படின்னா 5000 ரூபாய்க்குள்ளே ஒர்த்தான ஃபோமு, பில்டு எல்லாமே இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு வாக்கிங் ஷூஸ். இது எல்லாமே பெஸ்ட்டு வாக்கிங் ஷூஸ். அக்கேஷனலாக நீங்கள் ரன் பண்ணலாம். இதில் நீங்கள் ஒரு எவ்ரிடே 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம் கண்டிப்பாக. அந்த வகையில் I'll give C tier or B tier. What should I give? I feel like I'm doing injustice for all other shoes that are in the B tier. லைக் அந்த 2000 கேட்டகரியில் நான் கொடுக்குறேன். அதனால் I'm just confused, B tier-ஆ A tier-ஆ. If I give less than 5000 கிடைச்சதுன்னா it is a good quality shoe. I'll give B tier. Yeah. For Nike Quest 6 from Adidasலேருந்து we have few more shoes. Galaxy 7 அது 5000 ரூபாய்க்குள்ளலாம் ஒர்த்தே இல்லை. There is one more shoe from Adidas, Questar 3. லெஸ் தென் 5000 கிடச்சுன்னா அது வந்து I'll give A tier கொடுத்துருவேன். ஸ்லைட்லி ஹெவியர், ஆனால் லாங் ரன்னுக்கான அமேசிங்கான சூப்பரான ஒரு ஷூ. ஹாஃப் மேரத்தானுக்கெலாம் நல்ல ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். க்ளவுட் ஃபோம் ப்ளஸ் அது நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹெவியராக இருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனை. அவுட் சோல் ரொம்ப ஹெவியராக இருக்கனால அந்த ஓவரால் ஷூவே ஹெவியராக இருக்கும். மற்றபடி சூப்பரான ஒரு ஷூ. லெஸ் தென் 5000 கிடச்சுன்னா A tier. If you are not finding it less than 5000, I'll give B tier. So long run-க்கான ஷூ, I will not give A tier. I will give B tier for Questar from Adidas. So yeah, that's it. இதுதான் நம்மளோட லிஸ்ட்டு. இன்னும் நிறையா ஷூஸ் நான் அதில் டெஸ்ட் பண்ண போகிறேன். நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை. இன் கம்மிங் டேஸில் இன்னும் நிறையா ஷூஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எந்தெந்த டியரில் இருக்குன்றதை டீட்டெயிலாக நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷூவோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸை அந்த லிங்க் மூலிமா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எந்த ஸ்டோர் வேணாலும் வாங்கிக்கோங்க. நம்மளோட கோலே நல்ல ரன்னிங் ஷூஸை நம்ம நிறையா பேருக்கு சொல்லணுன்றதான், ஷேர் பண்ணணுன்றதான். ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. கம்மிங் டேஸில் I'll try to test all budget friendly shoes from 1000 rupeesலேருந்து. அண்ட் ஆல்சோ ஐ வில் ட்ரை டு டெஸ்ட் 20,000-25,000 வரைக்குமே நான் டெஸ்ட் பண்ணி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். கீப் வாட்சிங், கீப் ஷேரிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். கரெக்டான ஷூ அவங்க வாங்கினா அவங்க ரன்னிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப்.